அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள் பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னா, ரூபாய் 10,00,000க்கு அதிகமான விலையில் வாங்கும் பொருட்களுக்கு இனி 1% வரி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, 10,00,000க்கு மேல வாங்கக்கூடிய ஆடம்பர பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1% வரிய வந்து மத்திய அரசாங்கம் விதிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வரிய இனிமேல் விற்பனையாளர்களே விற்பனை செய்யறப்பயே ஓகேங்களா? விற்பனை செய்யறப்பயே அந்த வரிய விதிச்சு, அந்த அந்த 1% வரி இருக்கு இல்லையா? அத கலெக்ட் பண்ணி வருமான வரித்துறையிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா பொதுவாவே பார்த்தீங்கன்னா, இந்த ஆடம்பர பொருட்கள வாங்கக்கூடிய நபர்கள் ரொக்க பணங்களாக குடுத்து தான் வாங்குறாங்க. சரியா? அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அவங்களுடைய வருமானத்த வந்து கம்மியா காட்டிட்டு, இந்த மாரியான ஒரு விஷயங்கள அவங்களால ஏமாத்த முடியுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, இப்ப வருமான வரித்துறை கிட்டயே அத வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நீங்க ரூ. 10,00,000 மேல ஆடம்பர பொருட்கள் வாங்குறப்ப 1% வரி கட்டணும். அது மட்டும் இல்லாம உங்களோட பான் கார்ட் எண்ணையும் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வருமான வரித்துறை கிட்ட குடுக்குறது மூலியமா என்ன ஆகுது, ஒருத்தவங்க இந்த மாரியான இன்கம் ஃப்ராட் அப்படிங்கிறத பண்ண முடியாது. சரிங்களா? இதனால என்ன பண்ண முடியும் அப்டின்னா, கணக்கில் காட்டப்படாத ரொக்க பரிவர்த்தனைகள வந்து நம்மனால தடுக்க முடியும் அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு வெளிப்படை தன்மைய வந்து அதிகரிக்க முடியும். ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்டிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் 1% டிசிஎஸ் வந்து விதிக்க போறாங்க அப்டின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. டிசிஎஸ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன சொல்றாங்க அப்டின்னா, டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்டின்னா தான் டிசிஎஸ் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 10,00,000க்கு மேல வாங்கக்கூடிய ரொக்க பொருட்களுக்கு ஐ மீன் ஆடம்பர பொருட்களுக்கு 1% டிசிஎஸ் வரி விதிக்க போறாங்க. சரியா? ஸோ நம்ம அகாடமில எஸ்ஐக்கான கமாண்டோ டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது வரக்கூடிய 26ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ச பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 41க்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்கு. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல இருக்கு. நீங்க வேணும்னா ஆன்லைன், ஆஃப்லைன்ல கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேற ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்க்கு கால் பண்ணி கேளுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கான ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்மளோட பிரான்ச்சஸ்ல 4ஆம் தேதி நடக்க இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேங்கிங் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க, இல்ல உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராவது பேங்கிங் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா, நம்மளோட அகாடமிய ரெஃபர் பண்ணுங்க. பிகாஸ் சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கு. சரிங்களா? ஸோ வேற ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்க்கு கால் பண்ணி கேளுங்க. நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.